அனைவருக்கும் வணக்கம். பனின் சொசைட்டியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மயில் வந்து ரூமில் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டே இருக்காங்க. ராஜி டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டால் ராஜிக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்னையும் வேலைக்கு போகணும்னு சொல்லி எதுக்கு இந்த மாமா சொல்கிறாங்க? நானாட்டி செவனேன்னு வீட்டில் பேசாமல் தானே இருந்தேன், இப்போ வேறு வேலைக்கு போகணும்னு சொல்லி புது பிரச்சனை கிளப்பி போட்டிருக்காங்களே. ஐயோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எது பதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு எல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தங்கமயில் பயங்கரமாக புலம்புறாங்க. அதுக்கடுத்து அம்மா கிட்டக்கே கேட்போம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டக்க ஃபோன் போடுறாங்க. இந்த ராக்கோழி கூவிச்சில் சொல்லிடி என்ன மயில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அம்மா நான் இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லை, அதுக்குன்னே பிரச்சனைங்கிறது எப்படிம்மா கண்டுபிடிச்சி அப்படிங்கிறாங்க. நீ வேறு எதுக்கடி ஃபோன் போட போகிற, ஏதாவது நீ ஃபோன் போட்டாலே பிரச்சனைன்னு சொல்லி புலம்பி தானே இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இப்படி சொல்கிறேன்னே, சரி நீ சொல்ல அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுவோம். அதுக்கடுத்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ராஜி வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு மாமா சம்மதிச்சிட்டாங்கம்மான்னு. அடி பாத்தியா ஆள் எல்லாம் குட்டை கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு அவன் நினச்ச காரியத்தை சாதிக்கிறாளா, அவளை மாதிரி நீ இருக்க புழைக்க கற்றுக்க வேண்டி ஏன்டி இப்படி அவன் உயிரை வாங்குறேனே. அம்மா இப்போ அது இல்லாமல் விஷயம், இப்போ எங்கள் மாமா என்னையும் வேலைக்கு போன்னு சொல்கிறாருமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்னாச்சு, மளிகை கடையில் வியாபாரம் எதுவும் ஓடலையா, எல்லாம் நஷ்டத்தில் ஓடுதா, டல்லாயிருச்சா வியாபாரம், வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு, இங்கே பொம்பளை பிள்ளைகள் ஃபுல்லாக வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் மளிகை கடைலாம் ஓடுது, நீ வேணால் போமா அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா சொல்கிறத நீ கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மாமனார் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மீனா கவர்மெண்ட் ஜாப் போகிறா, ராஜி டியூஷன் எடுக்க போகிறா, நீ நல்லா படிப்பு படிச்சிருக்க, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ ஏதாவது வேலைக்கு போனால் நீ வேலைக்கு போப்பா அப்படின்னு சொன்னார்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. வேலைக்கு போனால் விருப்பம் இருந்தால் போன்னு தானே சொல்லியிருக்காரு, நீ போகாத விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு. இம்மா இன்றைக்கி போன்னு சொல்லியிருக்காரு, இதுவே நாளைக்கு வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்தினாருன்னா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டார் மயில் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்படினாலும் சொல்ல, திடீர்னு அந்த வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா, அப்படி வந்துச்சுன்னா நான் கடைக்கு வரேன், கடையில் எனக்கு மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கொடுங்க, நான் வந்து கலால் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்துக்கோ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடையை உன் பேரில் எழுதி வாங்கிக்கோ. ஏன் மயிலே இப்படிலாம் பேசுகிற, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழகு மயில், பெருசாக பார்த்த நினைக்காத, சின்ன பிரச்சனையாக நினச்சிக்கோ, எதுவுமே உனக்கு ஒன்று மழை போல் தெரியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஃபோனை வைக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. சரி இந்த அம்மா வேறு ஒன்று எதாவது சொன்னாலும் இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கும்போது சரவணன் உள்ளே வராரு. மயிலம்மா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வராரு. மயில் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மயிலுன்னு. ஏமாமா அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக எங்களை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு சில வீட்டிலலாம் ஒரு பிள்ளையாக தான் இருக்கும், அந்த ஒரு பிள்ளைகளையும் என்ன செஞ்சுக்க, சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையா, என்ன பண்ணுதுச்சுன்னு எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க ஒரு சில பெற்றோர்கள்லாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் 5 பிள்ளைங்க, ஆனால் 5 பேரும் எப்படி இருக்கும் என்ன பண்ணுறோன்னு எங்கள் சுற்றி சரௌண்டிங்கில் உள்ள எல்லா விஷயத்தையும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கவனமாக செஞ்சார். இப்போ பாரு, இந்த எங்கள் 5 பிள்ளைகளை மட்டும் பார்க்காம அந்த 5 பிள்ளைகளோடைய மருமக, மாமியார், இந்த மாதிரி எல்லா குடும்பத்தையும் சேர்த்து அந்த மருமகளுக்குரியது என்ன வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறாரு. பார்த்தியா, அங்கே இருக்கிற எங்கள் அப்பா உண்மையிலே எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி மயில், நீ என்ன வேலைக்கு போக போகிற, நீ வேலைக்கு எப்போ அப்ளை பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. என்னம்மா நான் இதுக்கு வேலைக்கு போகணும், எனக்குலாம் வேலைக்கு போகிறதுக்குலாம் விருப்பம் இல்லைன்னு. இன்னும் மயில் இப்படி கேட்டுட்டு, அப்பா வேலைக்கு போக சொல்லியிருக்காருல, அப்பா சொன்ன வார்த்தைக்காக கண்டிப்பாக நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், அது எப்படி அப்பா சொன்ன வார்த்தையிலேருந்து நம்ம மறுத்து பேச முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிற அந்த விருப்பம்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்டில் பொறுப்பாக பார்த்துக்கிறத எனக்கு பிடிக்கும், அப்படி இருந்தால் தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்க மாட்டேனே, ஏன் நான் வேலைக்கு போகல அப்படிங்கிறாங்க. ஏன் போகல அப்படின்னு, எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை மாமான்னு. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்பா சொல்லியிருக்காருல, அதனால் கண்டிப்பாக நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு. அப்போ எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே சரவன்ட்டு, இன்னும் மயில் இப்படி டக்குன்னு கோவப்பட்டு பேசுகிற அப்படிங்கிறாங்க. மயில் இப்படி யோசிக்கிறாங்க. ஐயோ ரொம்ப நாளாக பேசாமல் இருந்துட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்ல மூடில் பேசுகிறாரு, திருப்பி நம்ம கோவப்பட்டு பேசிட்டோம்னா திருப்பி பேசாமல் போயிடுவார், ஐயோ எப்படியாவது மாற்றணுமே அண்ணே அப்படியே சிரிச்சுக்கிட்டே. இல்லைம்மாம்மா நான் எதுக்கு கோவப்பட போகிறேன், நான்லாம் கோவப்படலை, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கலம்மாம்மா, எனக்கு வந்து வெளியே வேலைக்கெலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைலாம் எதுவுமே கிடையாது, வீட்டிலேருந்து உங்களையே எல்லோரும் நல்லா பார்த்துக்கணுங்கிறது ஆசை, நான் வீட்டில் இருந்தால் தானே சமைச்சிட்டு உங்களுக்கு வேலை நேரத்தில் மத்தியானத்துக்குலாம் சாப்பாடெல்லாம் நான் கம்பெனிக்கு கொண்டுட்டு வர முடியும், நான் வேலைக்கு போயிட்டால் யார் மாமா கொண்டுட்டு வருவா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா சொல்லிட்டார்ல, அதனால் அப்பா சொன்னதுக்கு அப்பீல் கிடையாது, நீ வேலைக்கு போனால் எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு செந்தில் காட்டுறாங்க. அவங்க மீனா இருக்காங்க, அதனால் செந்தில் உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஃபோன் பார்த்துட்ருக்கேன் மீனானே. என்னங்க நீங்கள் கிடைக்கிற 5 நிமிஷம் வந்தாலும் அதில் உட்காந்து படிக்கணும்னு தானே சொல்லியிருக்கேன், இப்படி ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் எப்படின்னு. இரு ஃபோன்
ஃபோனில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இருங்க ஃபோனில் என்ன பார்த்தீங்கன்னா நான் கேட்கல, இப்போ பையன் படிக்கலன்னு தான் நான் கேட்டேன். அட இருமீனா, அதை தான் சொல்ல வரேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதில் என்ன ஆன்சருங்கிற மாதிரி அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கேனே. ஐயோ அழகு என் அழகு அப்படின்ட்டு கந்திஷ்டி கையெடுத்து சொடக்கெலாம் எடுக்கிறாங்க. பரவாயில்லையே, அப்போ ஃபோனோட படிக்க தான் செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்னே. சரி நீங்கள் படிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ஒரு ஓரமாக பார்த்து தூங்க ஆரம்பிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது பேசுவோமே அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லவும், இந்த ராஜி பரவாயில்ல, அவன் நினச்ச காரியத்தை மாமா கிட்ட பக்குவமாக சொல்லி சாதிச்சிட்டால, டியூஷன் எடுக்க சம்மதம் வாங்கிட்டால அப்படிங்கிறாங்க. ராஜி மட்டும் அதுக்கு காரணம், இதுக்கு மெயினான ஆணி வேறு அச்சாணி நீ தானே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், முந்தில எங்கள் அப்பா மட்டும் தான் பேசுவார், நாங்கள் எல்லோரும் சரின்னு கேட்போம். ஆனால் முத எங்கள் அப்பாவுக்கு எதிர்ப்புன்னு தெரிவித்து பேசுனது நீ தானே. அப்போ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்களா. இல்லை மீனா, அப்படிலாம் சொல்லலை. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இந்த வீட்டுக்கு எப்படி செட் ஆகவே என்னமோன்னு ரொம்ப யோசித்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ மாறவே இல்லை, நீ அப்படியே தான் இருக்க. ஆனால் இந்த வீட்டுக்கு உள்ள எல்லாரையுமே மற்ற நல்ல இது விதமாக நல்ல கேரக்டரை நீ தான் மாற்றி கொண்டுட்டு வர்ற அப்படின்னு சொல்லி மீனா ஓகோங்கிறாங்க. ஒன்று மட்டும் இல்லாமல் என்னையும் மட்டும் இல்லாமல் என் சுற்றி இருக்கிற என் தம்பியோட ஒய்ஃபு, அண்ணி, இப்படி எல்லாருக்காக நீ ரொம்ப நல்லது பண்ணுற பற்றியா, உன்னை போல் யாராவது மனசு வருமா அப்படிங்கிறாங்க. கேட்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டே இருங்க, நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் மீனா, நீ ரொம்ப நல்ல மருமக தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனாவை ஓகோன்னு பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு விடிய காலை ஆயிடுது. அந்நேரம் ராஜியும் மீனா வெளியில் இருக்காங்க. அப்போ கோமதி கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர்லாம் எடுத்து பூசுகிறாங்க. அந்நேரம் மீனாக்கிட்டே ராஜிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்நேரம் அவங்க அம்மா கரெக்டாக வெளியில் இருமிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இன்னும் அம்மாவுக்கு உடம்பு சரியால பொழுக்கு, இன்னும் இருமிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு கோமதி ரொம்ப ஃபீலாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா உட்காடுறாங்க. என்னம்மா என்ன இருமிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது கேட்கல அப்படின்னு அவங்க அம்மா எதிர்த்தாப்புலேருந்து பேசுவோம். மீனை பக்கத்துட்டு ஏன் இருமுறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு கத்தி பேசுவோம். எனக்கு என்ன கத்தி பேச தெரியாமையே அடிக்கு, நான் இதுக்கு காற்றுல பேசிக்கிட்டு இருக்கேன், யாருக்காவது கேட்டிருந்தானே, உங்கள் மாமா வேறு கேட்டுச்சுன்னா அதுக்கு வேறு. சரி வாக்கிங் பண்ண உங்கள் மாமா வந்துட்டாரானே. இல்லத்தை இன்னும் வரலன்னு. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஏமா இரும்பிட்டு இருக்கேன்னு கை சைகை காய்ச்சி பேசுகிறாங்க. அது நேற்று மழை வெஞ்சிச்சில்ல, அதில் நனைஞ்சிட்டேன்னா அதனால தான் கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிக்கிடுச்சுன்னு. ஓஹோ, இன்னும் காலையில் கோயிலுக்கு அப்போனே அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், என் வீட்டுக்காரங்க பேரில் எல்லார் பேர்லையும் அர்ச்சனை பண்ணேன், உன் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணேன் அப்படின்ட்டு கோமதி இங்கேருந்தே சொல்லுவோம். அப்படியா சந்தோஷம்னே, பொங்கல் கொடுத்தாங்க, இந்தா சாப்பிட்றியா அப்படின்னு அங்கேருந்தே கேட்குறாங்க. கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவோம். ஐயோ, இது எப்படி கொடுக்குறது அண்ணே, நான் வேணா போய் கொடுக்கட்டும் மாத்தே அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லை ராஜி, அதெல்லாம் வேண்டப்பற, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிருன்னு. மீனா நீ போய் கொடுக்குறியாண்ணே. ஏன் நான் கொடுத்தா பிரச்சனை எதுவும் ஆகாதாண்ணே. அது இல்லை மீனா, நீ யார் வந்தாலுமே ஏதாவது ஒரு போய் பேசி சமாளிச்சுக்கிடுவோம், உன் அளவுக்கு போய் பேசி எங்களுக்கு திறமை கிடையாதுல்ல அப்படின்னு கோமதி சொல்லுவோம். இது சரி, நல்லா கோர்த்து விட்றீங்களே அத்தை, சரி கொடுங்க அப்படின்ட்டு மீனை வாங்கிட்டு போகிறாங்க. அத்தை, நான் போய் அங்கே கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருந்தோ இந்த வீட்டில் இருந்தோ யாராவது வெளியில் எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவில் நீங்கள் 2 பேரும் என்னை மட்டும் தனியாக அம்பேன்னு விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட மாட்டீங்களே அப்படின்னு. சேச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டோம் மீனா, நீ போ மீனா, நீ போய் சீக்கிரம் கொடுத்துட்டு ஓடியா யாரும் வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. சரி நீ இவங்களும் போயிடுறாங்க. போய் மீனா சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஏங்க 24 மணி நேரமும் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பசங்க எல்லாருமே அந்த வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, உங்கள் பசங்களை கொஞ்சமாக நீங்கள் கண்டிச்சு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நான் கண்டிச்சு வைக்கிறது இருக்கட்டும், நீ தான் அந்த வீட்டில் அதிகாரம் தான் ஓங்கி கொடிக்கட்டி பறக்கதாம்ல, என்னோட பொண்ணு வாயில்லாத புள்ள பூச்சி, அவளை ரொம்ப அதிகாரம் பண்ணுறியாம்ல நீ என்ன. ஆமாம் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மீனை நக்கில் இருங்காங்க. மீனா அங்கே என்ன பேச்சு, வா இங்கே அப்படின்ட்டு கோமதி கூப்பிட்றாங்க. இருங்கத்த, ஒரு முடிவு சொல்லிட்டு வர வேண்டியதுக்கு வர்றேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதேவும் அவர் குமாரோட அவங்க அப்பா வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு டே வடிவேலு, வட்டி ரூபா கொடுப்பியா கொடுக்க மாட்டியாடா, எப்படா கொடுப்பேன்னு ஃபோன் பேசிகிட்டே வராரு. மீனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு டான் இங்கேருந்து காணா போய் டான் அங்கே போய் கோமதி பக்கத்தில் போய் நின்றுறாங்க. இன்னடி அதுக்குன்னே வந்துட்டுன்னு, ஆமாம் உங்கள் தம்பி அவங்க அண்ணன் வராருல்ல அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ட்டு சரி இவங்க பேசிகிட்டே முடிச்சிடறாரு ஃபோனை. என்னது கையில் அப்படிங்கிறாங்க. விரல் ஏன் உன் கையிலலாம் விரல் இல்லையா அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. இந்த நக்கலாக பேசலாம் இருக்கட்டும், கையில் என்னன்னு நான் கேட்டேனே. டேய் என்னதான் அந்த உனக்கு என்னடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா, காலங்காத்தாலே கேட்க ஆரம்பிச்சிட்டேனே. என்னம்மா தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கையில் இருக்கிற அந்த அர்ச்சனை கூட கெடுத்து இவங்க கையில் இருக்கிற சக்கரை பொங்கல் இதெல்லாம் பார்த்துட்டு, நீ இன்னும் உறவாடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் வாங்கி தின்னுட்டு தான் அலையிறியா அப்படின்னு. ஆமாம் வாங்கி தின்னுட்டாலும் போடா, போய் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போது இவர் சென்னை வெளியில் வந்துடுறாரு. அடுத்து மீனா ராஜி எல்லாருமே இருக்காங்க. ஐயோ வா உள்ளே போய் எங்கள் அண்ணன் வராருன்னே. அத்தை இருங்க அத்தை, அதான் அவங்க அம்மா கூட பேசுறதுக்கு தான் மாமா தான் பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. அதுக்காக எங்கள் அண்ணன் வராருல, அவர்கிட்ட யார் பேச்சு வாங்க முடியும்,
தெரியும், உங்கள் சித்தப்பா பற்றி உனக்கு தெரியாதா, வாடி பேசாமல் உள்ள அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நேரம் பாண்டியன் வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு. ஐயோ போச்சு போச்சு, உங்கள் மாமா வேறு வாக்கிங் போயிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னே திரு முழிக்கிறாங்க. என்ன கோமதி, என்ன இங்கே நின்றுட்டுருக்கானே? ஒன்றும் இல்லைங்க, சும்மா சும்மா காலையில் வெயில் நின்னா அது என்னதுடி விட்டமின் டி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால தானே. என்ன கோமதி தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கானே? ஆமாம், இவன் எதுவும் உங்களை வம்பிழுத்தானா, எதுவும் பேசினானா அப்படிங்கிறாங்க. ஏன் எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையானே? ஆமாம், உனக்கு என்னடா வேலை வெட்டி பயந்தனடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து குமார் அவங்க அப்பாவை பேசிகிட்டு இருக்காங்க. கதிரானார் வந்துடுறாரு. எங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க உள்ளே தேவையில்லாமல் சண்டைலாம் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் சண்டை இழுத்தேன், அவன் தானே உங்களை பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கண்டவா கொடுக்குறதெல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்காங்களே, எங்கள் அம்மாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் யாரடா பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஐயோ எங்கண்ணே, எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு சொல்லிட்டு பண்ணீங்க வாங்கண்ணே. ஏய் யார் அண்ணே, ஓடுகாலி கழுதெல்லாம் அண்ணேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுட்டு இருக்கியா நீ? அவர் வந்துட்டு இருக்கும்போது கதிர் வந்துட்டு என்னம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு. ஐயோ இவன் வேறு ஒருத்திட்டு யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் இருடா, எங்கள் வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லோரும் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ராஜி வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் மாமா அண்ணே, என்னப்பா அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு பண்ணே? இல்லை எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு சில விஷயம் கேட்டு நான் எவ்வளவோ பேசியிருக்கேன், அப்போல்லாம் யாருமே ஏன்னா என் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் யாருமே எதுவுமே காது கொடுத்து கேட்கல, நான் சொல்கிறத கூட புரிஞ்சுக்கிடலை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து வாழ வந்த பொண்ணு, என்னை மகா மாதிரி பார்த்துக்கிறீங்க, என்னோட விருப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்கீங்க, ஸோ என்னை நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா முன்னாடியே சொல்கிறாங்க. அவங்க சித்தப்பா வந்து ஆமாம் இவன் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இப்போ வாங்க உள்ளே போன்ட்டு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, பரவாயில்ல, நான் உங்கள் அண்ணனை லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆனாலும் உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை எங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனைனா எங்கள் வீட்டுக்கு தான் முதல்ல நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் ராஜியை பார்த்தீங்களா, உங்களை விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, ஆனால் எந்த நேரத்துலையும் அவள் வீடை விட்டு கொடுத்துட்ருக்கா, உங்கள் வீடை விட்டு கொடுக்காம இந்த வீட்டுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறா, உண்மையிலே ராஜி ரொம்ப கிரேட் தான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பேசிட்டாரு. ஸோ கதிர் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மேய்மருந்து சிரிச்சிட்ருக்காங்க.